ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என்று இந்த தேர்தல் அடையாளம் காட்டிவிட்டதாக திமுகவின் RS பாரதி கருத்து தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து முஸ்லிம் லீக் கட்சி விலகியதாக தீர்மானம் கொண்டு வந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார் RS பாரதி. அதிமுக MLA-க்களை போல ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தேர்தல் ஒரு அதிசயமான தேர்தல், பலவீனமானவர்கள் பலியாகிவிட்டனர் என்றும் RS பாரதி கூறியிருக்கிறார். மேலும் முஸ்லிம் லீக் எடுத்த முடிவையே மதிமுக எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இணையதாகவும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியுடைய ஒவ்வொரு கட்சிகளும் தற்போது வெளியே போற சொல்ல ஐயமும் போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க போய் தான் அமைச்சர் ஆகிட்டாங்க. ஏற்கனவே அங்கே போயிட்டாங்க. முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். தாவேக்கு ஆதரவு கேட்ட போது கூட நாங்க ரொம்ப நாளா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எதனாலும் திமுக தலைவர் ஒரு வார்த்தை கேட்டுங்களேன்னு சொன்ன காலம் மொய்தீன் இன்னைக்கு நாங்க கூட்டணி மாறிட்டோம்னு சொல்றாரு. அன்று இன்று நாளை திமுகவுடன் இருக்கிறோம்னு சொன்ன ஐஎம்எல் இன்னைக்கு இன்று நாளை எப்போதும் தாவேக்குடன் அப்படிங்கிற ஒரு முடிவு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே எங்கிட்ட சொன்ன முடிவு எப்படி மாறிச்சோ அதே போல் அதுவும் மாறும் என்பதற்கு அவர்களே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு புது அனுபவம் எங்களுக்கு. காரணம், இதுவரையில் ஏற்படாத அனுபவம் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. அதாவது யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என்பதை அடையாளம் காண்பதற்கு, என்னுடைய கண்களை திறப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல பாடம் ஆயிடுச்சு. மிக விரைவில் மாற்றம் வரும். வருகிற போது நாங்கள் யார் என்பதை நாங்கள் காட்டுவோம். இதுபோல சந்தர்ப்பவாதம் செய்வர்களுக்கு மக்கள் நல்ல பாடம் புரிவிட்டுவார். ஒரு கட்சியின் பெயரை சொல்லி ஒரு கட்சியினுடைய தொண்டனுடைய உழைப்பில் வெற்றி பெற்றுவிட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே மாறிப்போவது, பேச்சை மாற்றுவது என்பது எவ்வளவு வித்தியாசமான ஒன்று, கேவலமான ஒன்று என்பதை அவர்கள் அறிவார்களோ இல்லையோ. தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு அவ்வளவு ரொம்ப இப்போ ஏடிஎம்கில் விலகி போகிறவங்க ராஜினாமா செய்துட்டு நிற்கிறாங்க இல்லையா. அதே போல் இந்த கூட்டணியில இருந்து அங்கே போகிறவங்களும் அந்த முறையை பின்பற்றினாங்களா, அப்போ பார்த்துக்கலாம். வைகோவும் பொதுக்குழு தான் நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிறோமா இல்லைங்கிற முடிவை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிருக்காரு. இப்போ இவங்க போட்டு எடுத்து இல்லையா, அதே மாதிரி தான் எடுக்க போறாங்க. இது என்ன காரணம்? தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு திமுகவுடன் இந்த தேர்தலே ஒரு வித்தியாசமான தேர்தல். எந்த ஊடகம் எந்த பத்திரிகையாளர்கள் யாருமே விஜய் வருவார் என்று சொல்லலை. எப்படியோ விட்டார்கள். இப்படி ஒரு அதிசயம் நடந்ததுனால இந்த அதிசயத்துக்கு பலியாகக்கூடியவர்கள் பலவீனமானவர்கள் பலியாகிவிட்டார்கள். உறுதியானவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். முஸ்லிம் லீக் எடுத்த முடிவையே மதிமுகவும் எடுக்கும் என்று கூறியிருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி. அதிமுக MLA-க்களை போல ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.